இழந்த ஆட்சியை பிடிக்க எடப்பாடி சூறாவளி சுற்றுப்பயணம். சோர்வடைந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்த சூறாவளி சுற்றுப்பயணத்தை பிப்ரவரி 9 கோவையிலிருந்து தொடங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 234 தொகுதிகளிலும் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மக்களை சந்தித்து மாவட்ட செயலாளர்களுடைய பரிந்துரையின் பேரில் பல்வேறு ஆலோசனைகளை கலாய்வு செஞ்சு பல்வேறு முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி எடுக்க இருக்கிறார். ஏற்கனவே தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சாரு. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் கள நிலவரம் எப்படி இருக்கு, மக்கள் நிலவரம் எப்படி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள், அதிமுக எங்களுடைய கட்சி சார்ந்த நிர்வாகிகளுடைய நிலைமை எப்படி இருக்கு, அதனுடைய குறை நிறைகளை கேட்டறிந்து எங்களுக்கு ஒரு தகவலை ஒரு டாக்குமெண்டா கொடுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருந்தார். அந்த தனியார் நிறுவனம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவருடைய பொறுப்பை சரியாக செய்து ஒரு டாக்குமெண்ட்டை, ஒரு தகவலை ஒப்படைத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி இவரும் களத்தில் இறங்கி மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து தொண்டர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள் மாவட்ட வாரியாக ஒவ்வொருத்தரையும் நேரடியாக சந்தித்து குறை நிறைகளை கேட்டறிந்து கள நிலவரங்களையும் கண்டறிந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வலுவான ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கணும், நம்ம வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டுறார். கடந்த 10 ஆண்டுகளில் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த அதிமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வியை அடைந்தாங்க. அந்த படுதோல்வி அடைந்த பிறகு அந்த சட்டமன்ற தேர்தலில் 64 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் கட்சி வலுவாக இருக்கா, தொண்டர்கள் மத்தியில் அதிமுகவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கா, ஒரு நம்பிக்கை இருக்கா அப்படின்னா அதில் கொஞ்சம் சுணக்கமான ஒரு விஷயம்தான், சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்க முடிகிறது. நிர்வாகிகள் மத்தியில் ஒரு சலசலப்பு கட்சியில் இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம வேற வழியில் போய் நம்ம அட்டாக் பண்ணலாம், கட்சியை வலு சேர்க்கிற வகையில் தொண்டர்களை, மக்களை நேரில் சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய கனவோட தீவிரம் காட்டுறாரு. அந்த கனவு பலிக்குமா? 2026 முதலமைச்சர் கனவு எடப்பாடி பழனிசாமிக்கு பலிக்குமா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் எங்களுடைய இலக்கு 2026 தான், அந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் அதிக அளவில் பெரிய பலத்தை நிரூபிக்கக்கூடிய விஷயங்களில் நாங்கள் தீவிரம் காட்டுறோம், 2026 தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் அவருடைய இளைஞர்களை குறிவைத்து அவருடைய நகர்வுகள் வேற மாதிரியாக இருக்கிறது. இப்படி பல கட்சிகள் ஏற்கனவே திமுக களத்தில் இறங்கி மக்களை சந்திக்கிறது, குறை கேட்கிறது, உட்கட்சி ஆலோசனைகளை தீவிரம் காட்டுறது, இப்படின்னு பல்வேறு வியூகங்களில் திமுக ஒரு பக்கம் ஆல்ரெடி களத்தில் இறங்கிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பிப்ரவரி 9 கோயம்புத்தூர்லேருந்து சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து விஜய் அவர்களும் 234 தொகுதிகளிலும் விஜய் அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி பிரச்சாரத்திலையும் மக்களை சந்திக்கிற விஷயத்திலையும் ஈடுபட போகிறார். ஒவ்வொரு மாவட்டமாக களத்தில் இறங்கி அவர்களுடைய நிலைகளை கேட்டறிவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் விஜய் அவர்களுங்கிற ஒரு செய்தியும் தொடர்ந்து வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு பக்கம் அமித்ஷாவினுடைய அழுத்தம், மற்ற கட்சிகளுடைய கூட்டணி இணக்கமான ஒரு தகவல் வரல, ஒரு நல்ல செய்தி வரல, விஜய் கிட்டேருந்து ஒரு நல்ல செய்தி வரல அப்படின்ற பல்வேறு சிக்கலும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் பாஜகவினுடைய அழுத்தம், ஒரு பக்கம், இப்படி பல்வேறு சிக்கல்களுக்கு நடுவில் தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக 2021 சட்டமன்ற தேர்தல் ஆட்சியை இழந்து மீண்டும் ஆட்சியை பிடிக்கணுங்கிறது மிகப்பெரிய குதிரை கொம்பாக மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட நிலை கடுமையான ஒரு மோசமான நிலையாகத்தான் பார்க்க முடிகிறது. ஏன்னா இந்த தேர்தல் ரொம்ப நெருக்கடியும் பல சவால்களும் நிறைந்த தேர்தல் தான் 2026. இதை எப்படி எதிர்கொள்ள போகிறார் எடப்பாடி பழனிசாமி? அவருக்கு பல்வேறு சவால்கள், பல்வேறு எதிர்ப்புகளும் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்கனவே உருவாகி கொண்டு இருக்கிறது. இன்னும் நெருக்கடிகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் சமாளித்து 2026 தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பாரா அப்படிங்கிறத தான் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகளை, இளைஞர்களை குறிவைத்து அவருடைய அரசியல் இலக்கு, இப்படி பல்வேறு அரசியல் களம், கூட்டணி விவாதங்கள், கூட்டணிக்குள்ள எந்தெந்த கட்சியோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற கணக்கீடுகள் அரசியல் களத்தில் தீவிரம் காட்டக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றி யாருக்கு, ஆட்சி யார் அமைக்கப் போகிறார்கள், பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.